வாணலில் ஒரு 1/4 கிலோ பச்சரிசி மாவு எடுத்துக்கலாம். இது கூட 2 வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். காரத்துக்கு பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை இதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே துருவின ஒரு கேரட் சேர்க்கலாம், ஒரு 1/2 மூடி தேங்காய் சேர்க்கலாம். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், உப்பு சேர்த்துட்டு 4 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து பிசைஞ்சிக்கலாங்க. ஈவனாக பிசைஞ்சிக்கோங்க. இந்த அளவுக்கு பிசைஞ்சால் போதும். இது அப்படியே உங்களுக்கு கையில் தட்ட வரும் அப்படின்னா கையிலே தட்டிக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு பாலித்தீன் கவரு இல்லைன்னா காட்டன் கிளாத்தில் தட்டி கூட நீங்கள் அதுக்கப்புறம் தோசைக்கல்லில் போட்டு எடுத்துக்கலாம். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என்னென்னா கார சட்னி, பூண்டு சட்னி இது கூடலாம் நல்லாயிருக்கும். வேர்க்கடலை சட்னி கெட்டியாக செஞ்சுட்டு சாப்பிட்டீங்கனாலும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் சுற்றி எண்ணெய் ஊற்றிட்டு அப்படி திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான அக்கி ரொட்டி ரெடி ஆகிடும். பச்சரிசி ரொட்டி ரெடி ஆகிடும். இதுக்கு மேலே நீங்கள் நெய் அப்ளை பண்ணிக்கோங்க, இல்லைனா பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு கொடுத்து பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள்.